ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முட்டை தொக்கு எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நான் ஒரு 6 முட்டை வேக வச்சுட்டேன். வேக வைக்கிற நேரத்தில் பெரிய சைஸ் வெங்காயம் 2, பெரிய சைஸ் தக்காளி 3 கட் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆன் பண்ணி எண்ணெயை ஊற்றிட்டு சோம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை, கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு தாளிச்சாச்சு. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு சால்ட்டு போட்டு நல்லா வதக்கியாச்சு. இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிட்டேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை நல்லா பிழிஞ்சு ஊற்றி நம்ம நல்லா வேக வச்சிட வேண்டியதான். மூடியை போட்டு வேக வச்சோம்னா சீக்கிரம் வெந்துடும். அதுக்கடையில் நம்ம முட்டையை கட் பண்ணி வச்சிடலாம். இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருங்க. இதுக்கப்புறம் மூடியை எடுத்துட்டு நல்லா கிளறிட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா போடுங்க. நான் பிரியாணி மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். இதுக்கப்புறம் லைட்டாக உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ பாருங்கள் எந்த மாதிரி வெந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ நம்ம முட்டை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போட்டு நல்லா ஜென்டிலாக வதக்குங்க. ஏன்னா ரொம்ப போட்டு நம்ம வதக்கணுன்னா முட்டை பிரியும். இந்த மாதிரி நல்லா ஜென்டிலாக பெரட்டி எடுத்திங்கன்னா ரெடி ஆயிரும். இதுக்கப்புறம் பெப்பர் போட்டு இறக்கிற வேண்டியதான். ரொம்ப ஈஸி, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை சப்பாத்தி, சாதம் எல்லாத்தோடையுமே வச்சு சாப்பிட்லாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.